Taste the Daily. அண்மை செய்தி. தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட ஊராட்சிகளில் சுமார் 600 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்த முயற்சிக்கும் ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்து வரும் 19ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட ஊராட்சிகளில் சுமார் 600 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் முயற்சிக்கும் திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட மாடம்பாக்கம், அதே போன்று அக்கரம்தென், மதுரப்பாக்கம் ஊராட்சிகளில் சுமார் 600 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய முயற்சி திரு ஸ்டாலின் திமுக அரசை கண்டித்து செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 19/11/2024 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட மாடம்பாக்கம் பகுதியில் சுமார் 520 ஏக்கர் விவசாய நிலம், பரங்கிமலை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அகரம்தன் ஊராட்சியில் சுமார் 22 ஏக்கர் விவசாய நிலம், மதுரப்பாக்கம் ஊராட்சி உட்பட்ட கோயிலாஞ்சேரி கிராமத்தில் சுமார் 58 ஏக்கர் விவசாய நிலம் என மொத்தம் 600 ஏக்கர் விவசாய நிலங்களை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மூலமாக நிர்வாக திறனற்ற திரு ஸ்டாலினின் திமுக அரசு கையகப்படுத்த முயற்சிக்கிறது. இதற்கான அறிவிப்பை 14/3/2024 தேதியிட்ட செங்கல்பட்டு மாவட்ட அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக காலம் காலமாக விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலங்களை அபகரித்து 40% நிலத்தில் சாலைகள், பூங்காக்கள், பள்ளிகள் போன்றவற்றினை மேம்படுத்தி 60% நிலத்தை விவசாயிகளுக்கு திரும்பி வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது என்று தெரிவித்திருக்கிறார். 60% நிலத்தை அனைத்து நில உரிமையாளருக்கும் எந்த அடிப்படையில் திருப்பி தருவீர்கள் என்று அதிகாரிகளிடத்தில் விசாரித்த போது அவர்கள் சரியான பதில் தர மறுக்கிறார்கள். மேலும் இப்பகுதி விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாக அவர்களுடைய விவசாய நிலங்கள் திகழ்கின்றன என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நான் ஒரு விவசாயி என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் பொம்மை முதலமைச்சர் விவசாயத்தையும் விவசாயிகளையும் ஊக்கப்படுத்துவதற்கு பதில் இப்பகுதி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கும் எண்ணத்துடன் முழுக்க வணிக நோக்கத்தோடு விவசாய நிலங்களை அபகரிக்க முயலும் திரு ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் 19/11/2024 செவ்வாய்க்கிழமை மாலை 10 மணி அளவில் புதுவஞ்சேரி மப்பேடு சந்திப்பில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சிற்றலப்பாக்கம் ராஜேந்திரன் எக்ஸ்-MP அவர்கள் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அமைப்புகளுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட கழக உடன்பிறப்புகள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். திரு ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்து விவசாயிகளுடைய நலனை முன்வைத்து நடைபெறவுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள், வியாபாரிகள், அனைத்து தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட ஊராட்சிகளில் சுமார் 600 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் முயற்சிக்கும் ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்து வரும் 19ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட ஊராட்சிகளில் சுமார் 600 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்து வரும் 19ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார்.